வணக்கம் நண்பர்களே. கியூபா அதிபர் பேசி இருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. காரணம் என்னன்னா, கியூபா அப்படிங்கிற அந்த கம்யூனிச நாடு கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1950களுடைய தொடக்கத்தில் தான் விடுதலை பெற்றது. சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரியான பெரிய பெரிய ஜாம்பவான்கள் விவசாயிகளை ஒன்று சேர்த்து புரட்சி ஏற்படுத்தி அந்த நாட்டையே கைப்பற்றினாங்க. அப்படிப்பட்ட நாட்டில் இருந்து ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தைகள் உதிர்க்கப்பட்டிருக்கு. மாறாக டெரர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரவங்க இஸ்ரேல் தான் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஹமாஸை மட்டும்தான் கெட்ட வார்த்தைகள் சொல்லி பயன்படுத்திக்கிட்டு இருந்த உலகம் இன்னைக்கு அப்படியே மாறி போய் அமெரிக்காவினுடைய ஒற்றை எதிரி, பெரிய அளவிலான பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு கியூபா தன்னுடைய சர்க்கரை உற்பத்தியை வச்சு உலகத்தை ஆட்டங்காண வச்சுச்சு. தற்சார்பு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கிய அந்த கியூபாவினுடைய தற்போதைய அதிபர் உதிர்த்திருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது உலகத்தையே உன்னிப்பாக கவனிக்க வைத்திருக்கிறது. இஸ்ரேலை பார்த்து அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான். ஃப்ரீ பாலஸ்தீனை மையப்படுத்தி தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத கியூபா அதிபர் நம்பிக்கையோடு தெரிவித்த அந்த ஒற்றை செய்தியோடு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அட்டகாசமாக இருக்க போது. இந்த பதிவில் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதற்கு பிறகு பெல் பட்டனை கண்டிப்பாக அனுப்பிக்கோங்க. அப்போ தான் நம்முடைய நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கான அந்த நம்முடைய வீடியோக்கள் வந்து சேரும். அடுத்ததாக ரஷ்ய அதிபர் மற்ற நாட்டு ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்களை நேரடியாக பார்த்து அவரிடத்தில் பேசியிருக்காங்க. டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ரஷ்ய அதிபர் புட்டின் நேரடியாக பேசிய விடயங்கள் அது அப்படியே ஏஐ மூலியமாக மொழிபெயர்க்கப்பட்டு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கருக்கு இங்கிலீஷில் வந்து அது மொழிபெயர்க்கப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. வேற எந்த நாட்டு ஃபாரின் மினிஸ்டரோடையும் இதுவரைக்கும் ரஷ்ய அதிபர் பேசினது கிடையாது. காரணம் என்னன்னா, உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்கு பின்புலமாக இருக்கிறதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இங்கே ஹமாஸ் சைட்லையும் பாலஸ்தீன் பக்கமும் இறக்குறதுக்கு ரஷ்யா பெரிய அளவிலான திட்டம் தீட்டி இருக்காங்க. அந்த வகையில் வந்து கூலிப்படைகளை வைத்து எப்படி வந்து இஸ்ரேல் தனது எதிரியாக கருதப்படக்கூடிய தனக்கு நிலம் கொடுத்த அப்பாவி பாலஸ்தீன மக்களை கூலிப்படையை வைத்து வேட்டையாடுறாங்களோ, ஏன்னா இஸ்ரேல் இராணுவ வீரர்களால் சுட தெரியல, அதனால் வந்து கூலிப்படைகளை ஏவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்களோ, அதே மாதிரி ரஷ்யாவினுடைய கூலிப்படைகளையும் வாக்னர் படையும் அனுப்புவதற்கான பெரும் முயற்சி எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த ரஷ்ய பயணம் அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கு அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, ஸோ வந்து எந்த பார்ட்டி வந்து ஆட்சி பிடித்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் டெமோக்ரஸி அடிப்படையில் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து பதிவு செஞ்சிருக்க நிகழ்வுகளையும் பார்க்க முடியுது. காரணம், அந்த ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி ரஷ்ய அதிபர் புட்டின் அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகிட்டு இருக்காரு. உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மோடி அவர்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள்ங்கிற வார்த்தையையும் பதிவு செஞ்சிருக்கிறத இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அடுத்த கட்டமாக அமெரிக்கா, ரஷ்யா இப்படி இரண்டு நாடுகளோடையும் நல்ல உறவுகளில் இருக்கு நம்முடைய இந்திய நாடுங்கிறதையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இதோட இதை நிறுத்திக்கலாம். அடுத்ததாக லெபனான் எல்லையில் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த 2 பேரை வேட்டையாடி இருக்கு இஸ்ரேல். ஸோ இந்த ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. முகமது அப்படின்னு மட்டும் அவருடைய மனைவி 2 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இது தொடர்பாக ஆஸ்திரேலியன் எம்பசி சைட்லேருந்தும் ஆஸ்திரேலியன் ஃபாரின் மினிஸ்டர் சைடில் இருந்தும் பேசியிருக்கக்கூடிய பேச்சுங்கிறது, ஹிஸ்புல்லாங்கிறது தடை செய்யப்பட்ட அமைப்பு, அவங்க வந்து இந்த அட்டாக்கு நடத்தலைங்கிறது எங்களுக்கு தெரியும், மாறாக இஸ்ரேல் தான் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்கு, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இஸ்ரேல் வீசியது அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்துவிட்டது. இன்னொரு புறம் என்னென்னா, கொரியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் எம்பசி வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வைரலான வீடியோ, அந்த வீடியோ வந்து டெலீட் செய்யப்பட்டிருக்கு. இஸ்ரேல் வந்து வீடியோவை வெளியிடுறதும் மறுபடியும் டெலீட் செய்யறதும் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா பொய்களை மட்டும்தான் அவங்க பரப்பிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட இஸ்ரேல் வந்து இன்னைக்கு கொரியாவில் இருந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டது. அந்த வீடியோவில் வந்து ஒரு தாயை தேடக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து இஸ்ரேலை சேர்ந்த குழந்தை, எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் எம்பசி கொரியாவிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவுக்கு சவுத் கொரியா அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் உடனடியாக டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத தலையில் இஸ்ரேலுக்கு ஓங்கி கொட்டியதை போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதற்கு பிறகு ஃபாரின் எம்பசி ஆஃப் சவுத் கொரியா இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேல் சைடில் இருந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், ஜெருசலேம் போஸ்டோ செய்திகளை வெளியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்ட போதிலும் இந்த ஃபாரின் எம்பசி ஆஃப் சவுத் கொரியா அவங்க சைடில் இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய, அதாவது
இஸ் சவுத் கொரியாவினுடைய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தியை. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தொடர்ந்து இஸ்ரேல் பொய் செய்திகளை பரப்பி வருகிறது. அதை வேற்று நாட்டைச் சேர்ந்த நபர்களே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத கண்டித்து அந்த வீடியோவை டெலீட் பண்ண வச்சுருக்காங்கங்கிறத ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுது. நெதன்யாகு லைக் ஹிட்லர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னவர் யார் அப்படின்னா, சிறந்த ஆண்மகன் நம்மளால் வர்ணிக்கப்படக்கூடிய துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் தான். அவர் இப்போ ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்வீடனை வந்து நாட்டோவில் சேர்த்துக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்காட்ட இருந்து அவர் F-16 அப்படிங்கிற விமானத்தை கேட்டு வாங்கியிருந்தார். அதுவும் பக்கத்து நாடுகளுக்கான உதவிகளை வந்து நீட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான். அந்த வகையில் இந்த ஸ்வீடன் அது மட்டும் கிடையாது, இந்த துருக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹங்கேரி அப்படிங்கிற நாடு, இவங்க எல்லாமே நாட்டோவில் ஒரு அங்கம் வகிக்கிறாங்க. நாட்டோவை விட்டுட்டு துருக்கி வெளியே வரணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப காலமாக வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ மிரட்டி பார்க்குறாங்க. அஜர்பைஜான் அப்படிங்கிற நாடெல்லாம் துருக்கி சொன்னாதான் கேட்கும். ஸோ எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய இந்த துருக்கி அதன் வழியாக கடல் பயணம் நடக்கணுங்கிறதுனால அமெரிக்கா நாட்டோவில் அங்கம் வகிக்கக்கூடிய துருக்கியை விட்டாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் துருக்கியினுடைய எர்டகன் வந்து நெதன்யாகுவை வந்து வார் கிரிமினல் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சிருந்தாரு. அதையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. ஸோ ஐசிசியில் நான் கம்ப்ளைண்ட் தெரிவிப்பேன், அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் நான் வழக்கு தொடர்வேன், நெதன்யாகு கூண்டுவில் ஏற்றுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த எர்டகன். அப்படிப்பட்ட நபர் வந்து இன்னைக்கு ஸ்வீடனை வந்து மறுபடியும் நாட்டோவில் அங்கம் வகிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. மாறாக அவர்கிட்ட $20 பில்லியன் அளவுக்கான F-16 அந்த விமானங்கள் வழங்குறதுக்கு இந்த அமெரிக்க அரசு வந்து சம்மதம் தெரிவித்ததனுடைய பிறகுதான் ஸ்வீடன் வந்து இங்கே நாட்டோவில் இணையிறதுக்கு அவர் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்கு. அந்த அரசியல் நம்ம ஏற்கனவே துருக்கி பற்றிய வீடியோக்களை போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அல்கசாம் பிரிகேட்ஸ் அவங்க முகமது டைஃபினுடைய வீடியோ ஒன்று ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் நம்மளுடைய அந்த தம்ப்நெயிலில் வச்சுருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புதிய இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் கிடையாது, ஒற்றை கண் ஒற்றை கால் இல்லாத அந்த ஹமாஸினுடைய முக்கிய நபர் வந்து இந்த முகமது டைஃப். அது மட்டும் கிடையாது, சேனல் 12 வந்து இந்த வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவருடைய இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கக்கூடிய முகமது டைஃபினுடைய அந்த இமேஜ் அப்படிங்கிறது இது அன்ஆத்தரைஸ்டு, அதாவது நாட் வெரிஃபிகேஷன் கிடையாது இது அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்கு இந்துஸ்தான் டைம்ஸு. ஒய்நெட் 2018 முகமது டைஃபினுடைய இமேஜை ஃபஸ்ட்டு வெளியிட்டதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஆனால் அந்த முகமது டைஃபினுடைய சோஷியல் மீடியாவில் அவங்க வெளியிட்டதை ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் கொண்டாடக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, அதை வந்து விமர்சிக்கக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. சிரியாவினுடைய கோலன் பகுதியில் பயங்கர தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். அது மட்டும் கிடையாது, சிரியாவினுடைய எல்லைகளை கடந்து ஈராக் பகுதியில் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி ஈராக் மீது தான் தொடர்ந்து வந்து அமெரிக்காவால் அட்டாக் நடத்த முடியுமே தவிர ஹவுதிகளிடத்தில் அவங்க அமைதியாக தான் இருக்க வேண்டிய துர்பாக்கியமான ஒரு சூழல் இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு. கேலண்ட் அது யாருன்னா வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல், அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. காரணம் என்னன்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெதன்யாகு அவர்கள் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒன்று ஓடிட்டு இருக்குங்க இஸ்ரேலுக்குள்ள. நீ சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு பார்த்து நீ பதவி விலகுன்னு சொல்லக்கூடிய நபர்கள். அதிகாரம் எல்லாம் உன்ட்ட கொடுத்துட்டோம், ஆனால் நீ என்ன புடுங்குற அப்படிங்கிற கேள்விகள் கேட்காத குறைதான். இது தவிர்த்து வந்து கோலண்ட் அப்படிங்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் தன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செயல்படுறாரு அப்படிங்கிற புகாரும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்து, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரை புறக்கணிச்சுட்டு மொசாட்டுக்கான அந்த மீட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காரு நெதன்யாகு. எதிர்கட்சிகளில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கு வைக்கிறாங்க, ஆனால் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்லாமல் ஒரு மீட்டிங்கை நடத்தி இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, பார்க்குறவனை பூரா அவன் சொல்கிறான், நம்ம ஆளுகளையே சேர்த்து சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரியான புகார்களும் இருக்குது. நாட்டோ படைகளும் உள்ள என்ட்ரா இருக்குங்கிறதுனால ரொம்ப கவனமாக இதை கையாள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது ஈரானுடைய அவங்க தொடுக்கக்கூடிய போர் தான். இதில் கரார் ட்ரோன்ஸ் வித் மிசைல்ஸ் அவங்க அதை இறக்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அயன்டோம் மாதிரியே வந்து ஒரு 5 புதிய ஆயுதங்களை தற்காப்பு படைகளை வந்து சேர்த்துருக்கு ஈரான் ராணுவம். ஈரான் ராணுவம் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வயிற்றுல புளிய கரைக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். தொடர்ந்து வந்து ரைசி அவர் பேசியிருக்கக்கூடிய ஸ்பீச் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வார்ன் பண்ணுற மாதிரியான விஷயமா பார்க்கப்படுது. மௌசாவி மறைவுக்கு பழி தீர்க்கக்கூடிய ஈரான் அப்படிங்கிற செய்தி தலைப்பிட்டு ஈரானுடைய செய்தி ஊடகங்களுடைய தலைப்புச் செய்தியாக இருக்குது. அப்போது ஈரான் வந்து டைரக்ட் வாரில் ஈடுபட போதா அப்படிங்கிற கொஸ்டினும் வந்து இந்த இடத்துல எழுந்திருக்கு.
நீ 30 நாட்டை கூட்டிட்டு வந்தா கூட என்னை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஹவுதி வந்து டைரக்ட் வார்னிங் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. செங்கடலுடைய ராஜா நான் தான், மத்திய தரைக்கடலுக்கு பூட்டு போட போகிறோம் அப்படின்னு ஈரான் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. திருட்டு இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையை அல்ஜசீராவினுடைய செய்தியாளர் அல்ஜசீராவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூலையே பேட்டியாக பதிவு செஞ்சுருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெஸ்ட் பேங்கில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு தான். வெஸ்ட் பேங்கினுடைய ரமல்லா, அதற்கு பிறகு லெனின் உள்ளிட்ட முகாம்கள் எல்லாம் மீதும் தாக்குதல் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள், ஆயுதங்கள் இல்லாத மக்கள் மீது இஸ்ரேலிய செட்லர்ஸ் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் வாலண்டியராக பொதுமக்கள்கிட்ட தன்னுடைய பொதுமக்கள்கிட்டயே கன்னை கொடுத்து பாலஸ்தீன மக்களை சுட்டுக்கொள்ளு அப்படின்னு இஸ்ரேல் வந்து சொன்னதனுடைய விளைவு அந்த செட்லர்ஸ் எல்லாருக்குமே யூகேலையும் யூஎஸ்லையும் விசா மறுக்கப்பட்ட நிகழ்வுகளையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மணி எக்ஸ்சேஞ்ச் பிளேஸ் இருக்குல்ல வெஸ்ட் பேங்க்ல, அந்த இடத்துக்குள்ள பூந்து இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீன மக்களுடைய பணத்தை திருடி இருக்கு. எவ்வளவுனா $2.5 மில்லியன் திருடி இருக்காங்க அப்படிங்கிறது தான் அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட்டா பதிவாயிருக்கு. ரஃபா பகுதியில், அதாவது ரஃபா எல்லை பகுதியில் மக்கள் வந்து பசியால் வாடுறாங்க, தண்ணி கிடைக்கல, டாய்லெட் வசதி இல்லை. இப்படி இருந்தாலுமே நார்த் காசாலேருந்து சவுத் காசாவுக்கு போன மக்கள் ரஃபா எல்லை பகுதியை தாண்டி போக முடியாமல் அங்கே சிறைவாசிகளாக திறந்த வெளி சிறையில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் பசியோடும் வேதனையோடும் தன்னுடைய நாட்டுக்காகவும் அடிப்பட்ட இடங்களில் கிடைச்ச மருந்துகளை வச்சு தொடச்சிக்கிட்டு அந்த குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய காட்சிகளை அல்ஜசீரா வெளியிட்டிருக்காங்க. படிப்பு தாண்டா நமக்கு சோறு போடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், உன்னுடைய வரலாறை நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைய வரலாறை சிறப்பாக அமைப்பதற்கு உன்னால் போராட முடியுங்கிற அந்த அற்புதமான கொள்கையை மையப்படுத்தி ரஃபா எல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய குழந்தைகள் எல்லாருமே படித்த இளைஞர்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ வரலாறு கண்டிப்பாக நமக்கு தெரியணும். அந்த வகையில் காசா எல்லையில் இருக்கக்கூடிய காசா ஸ்ட்ரிப், ரஃபா எல்லையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காட்சிகளை என்னால் வெளியிட முடியல. பட் அல்ஜசீரா அந்த செய்தியை வெளியிட்டிருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுங்கிறத, ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அந்த காட்சிகள் ரொம்ப அற்புதமானது. குழந்தைங்க படிக்கக்கூடிய காட்சிகள், அது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சிகள். அதை தொடர்ந்து வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் அல்ஜசீராலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.